ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம், நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கு இயற்கையான மரச்செக்கு எண்ணெய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்லெண்ணெய் ஏன் நம்ம உடம்புக்கு ஒரு அருமருந்து அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நல்ல தரமான கருப்பு எள்ளை தேர்ந்தெடுத்து முதல்ல செக்கில் சேர்த்துக்கிறோம். நம்ம முன்னோர்கள் எள்ளிலிருந்து வர எண்ணெயை நல்லெண்ணெய் அப்படின்னு அழைச்சாங்க. ஏன் நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது செய்யக்கூடிய குணம் இதுக்கு மட்டும்தான் உண்டு. எள்ளு நல்லா மசிஞ்சு எண்ணெயை பிரிஞ்சு வரத்துக்காக அதில் நம்ம அசல் நாட்டு சர்க்கரையை சேர்க்குறோம். இந்த நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால தான் எண்ணெய் ஒரு தனித்துவமான மணமும் நல்ல அடர் நிறமும் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தும் இயற்கையாகவே இதில் கிடைக்கிது. அதெல்லாம் ஓகேங்க, எள்ளு நல்லது நாட்டு சக்கரை நல்லதுன்னு எங்களுக்கே தெரியுமே, இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. விஷயமே இங்கே தாங்க இருக்குது. எவ்வளோ தான் தரமான எள்ளு எடுத்தாலும் அதை நீங்கள் இரும்பு மிஷினில் கொடுத்து அதிகப்படியான சூட்டில் பிழியும் போது அந்த எள்ளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே கருகி அழிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே ஓடிட்டு இருக்கிற இந்த மரச்செக்கை பாருங்கள், மரம் இயற்கையாகவே சூட்டை உருவாக்காது. அதனால் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சூடாகாமல் கோல்டு ப்ரெஸ் முறையில் எள் சத்துக்கள் 1% கூட குறையாமல் அப்படியே தேன் மாதிரி சொட்டு சொட்டாக வடியுது. எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக நமக்கு கிடைக்கிற அந்த எள்ளு புண்ணாக்க கால்நடைகளுக்கு ஒரு அருமையான சத்துணவாக கொடுத்துருவோங்க.